ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் இப்படி கிரியோ சாஃப்ட்வேரில் போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த டயக்ராம் தான் நம்ம போட போகிறோம். இது பார்த்திங்கன்னா பேசிக் ஸ்வீப்புக்கும் அப்புறம் ரிப்புக்கும் இது பேசிக் டயக்ராம்னு சொல்லலாம். ரிப்புக்கு பார்த்திங்கன்னா 45 டிகிரிக்கு ஜஸ்ட் ஒரு லைன் போட்டால் போதும். ஸ்வீப்புக்கு பார்த்திங்கன்னா 550, ரேடியஸ் 100, இங்கேருந்து இது வரைக்கும் 550 லென்த்து. இந்த லென்த் 400. 5 எக்ஸ்ட்ரூடில் 5 பண்ணிக்கலாம். ஸோ அது 405 டோட்டல் ஆயிரும். தென் ஒரே ஒரு ரிப்பு போட்டுட்டு ஆக்சிஸ் பேட்டர்ன் வச்சு நாலா பக்கமாக கொடுத்துக்கலாம். தென் இந்த ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 150 லென்த்தும் ஹைட்டும். இந்த இந்த டயா சர்க்கிள் லாக் ஆகிருக்கிறது 130 இருக்குது. அந்த சர்க்கிள் டயா பார்த்தீங்கன்னா 10. இப்போ வாங்க டயக்ராம்குள்ளே என்ட்ரு ஆகலாம். உங்கள் கிரியோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் செலக்ட் ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வரைகிற டயக்ராம் சேவ் ஆகும் இந்த சாஃப்ட்வேர் பொறுத்தவரையும். தென் நியூ போயிட்டு டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை டிசேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பார்ட் 1 இருக்கட்டும். இங்கே MMNS பார்ட் சாலிட் ஏபிஎஸ் எடுத்துக்கோங்க. தென் இப்போ நான் ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். நார்மல் டு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இப்போ நான் அந்த பார்த்து தான் வரைகிறேன். ப்ரொஃபைலுக்கு நம்ம ஸ்வீப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரொஃபைல் வரைகிற மாதிரி இருக்கும். தென் ஜஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன். இப்போ நம்ம டைமென்ஷன் கொடுக்கலாம். ரேடியஸ் 100. ஓகே, டேன்ஜென்ட் கொடுத்துக்கலாம். டேன்ஜென்ட்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஜூம் பண்ண தெரியும். ஜஸ்ட் ஓகே, அதை விட்டுட்டு இது 550. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 400 கொடுக்குறேன். 5 அந்த எக்ஸ்ட்ரூட் வந்துடும். அப்போ டிஸ்டன்ஸ் கரெக்டாக வந்துடும். ஆல்ரெடி ஓகே கரெக்டாக தான் இருக்குது. தென் இப்போ ஸ்வீப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பில் ஸ்கெட்ச் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நான் இந்த ஐஆரா மார்க்கை கிளிக் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா டாப்பில் ஓப்பன் ஆகிடுச்சா. தென் இப்போ நான் அந்த ஐஆரா மார்க் கிளிக் பண்ணேன்னா கீழே போயிடும். இப்போ இந்த இடத்துல ஸ்கெட்ச் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு நார்மல் டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு எங்கே வேணாலும் வரையலாம். அது கரெக்டாக ஸ்வீப் ஆகும். இது 40, இது 50. ஜஸ்ட்டு அந்த பிளேனில் எங்கே வேணாலும் வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக ஸ்வீப் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மாறிடுச்சு. நான் இங்கே கொடுத்தேன்னா இங்கே மாறிக்கும். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு நம்ம அந்த பிளேனில் தான் அந்த ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் வரையணும். இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். நார்மல் டு கொடுத்துக்கிறேன். தென் சென்டர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு சென்டராக ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போட்டுக்கிறேன். தென் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 150, ஹைட் பார்த்தீங்கன்னாலும் 150. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஓகே, இதில் சர்க்கிள் அந்த கட் ஒன்று போடணும். அது இங்கே இந்த ப்ரொஃபைல்லே போட்டுடலாம். டயா பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 வரும். 8 or 10 வரும். தென் இப்போ சென்டர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 130/2 65 வரும். நான் இப்படி கொடுத்துக்கிட்டேன். சேம் இங்கேயும் அதே தான். ஆல்ரெடி இங்கே இருக்கும், ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகே இருக்குது. ஜஸ்ட் 100 கொடுத்துங்க. தென் இப்போ மிரர் கொடுத்துக்கிறேன் இந்த லைனுக்கு. தென் இப்போது இந்த 2 சர்க்கிளையும் மிரர் பண்ணணும். ஸோ ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள், அல்லது கண்ட்ரோல் யூஸ் பண்ணி கூட செலக்ட் பண்ணலாம். ஓகே, கீழே வந்துடுச்சு. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இப்போது எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 தான். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இப்போ நம்ம ரிப்பு க்ரியேட் பண்ணணும். ஸோ ரிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டு ப்ரொஃபைல் ரிப் கொடுத்துக்கோங்க. இது சிங்கிள் லைன் போட்டுட்டு அதை ரிப் பண்ணுறது. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் எவ்வளோ திக்னஸ் தரமோ அந்தளவுக்கு ரிப்பு கரெக்டாக வரும். நான் ஜஸ்ட்டு இங்கேருந்து இந்த பக்கத்துக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. ஓகே, என்ட்ரு கொடுக்கணுமா? ஜஸ்ட் 45 கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா 45 வந்துடும். இப்போது பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ் வந்துருச்சு. ரிப்பு கரெக்டாக அந்த பைப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக
ஒட்டிக்கிச்சு, ஐ மீன் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல். ஜஸ்ட் இங்கேயும் திக்னஸ் தரலாம், நீங்கள் அந்த டாப் ஃபேஸ்லேயும் டயலாக் பாக்ஸ்லேயும் திக்னஸ் தரலாம். இப்போ நம்ம வந்து இந்த ரிப்பை பேட்டர்ன் யூஸ் பண்ணி அந்த 4 பக்கமும் வர வைக்க போகிறோம். ஜஸ்ட் அந்த ஆக்சிஸ் ஓகே, இதுக்கு வந்து கரெக்டாக திருப்பிக்கோங்க, அப்போ தான் ஆக்சிஸ் செலக்ட் பண்ண முடியும். இதில் அந்த பேன் ஆப்ஷன் இல்லை, ஸோ டயக்ராமுக்கு ஜூம் ஃபிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஜஸ்ட் ஓகே கொடுங்க, ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிவிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ரிப்பும் க்ரியேட் ஆயிடுச்சு அந்த பைப்புக்கு ஏற்ற மாதிரி. சரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டயக்ராம் வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. அவ்வளோதாங்க இந்த டயக்ராம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான் ஸ்வீப்புக்கும் ரிப்புக்கும். தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.